ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஏஎல்பி எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருக்கு. ரீசனிங் நிறைய பேர் வந்து லீனியர் சிட்டிங், அதுக்கப்புறம் சில்லாகிசம், பிளாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் இதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துடலாம். இந்த எக்ஸாம் கிடையாது, ஜேஇ, என்டிபிசி, ஆர்ஆர்பி பேட்டர்ல நடக்கிற எல்லா ரீசனிங் எக்ஸாமுமே ஈஸி தான் ரீசனிங் பேஸ்ல. ஓகே, நம்ம வந்து லீனியர் சிட்டிங் இதில் பார்க்க போகிறோம். 5மே கவர் பண்ண போகிறோம். 5 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் 4 நான் சால்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, லீனியர் செட்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதுன்னா நார்த்தா சவுத்தான்னு பார்த்துக்கோங்க. நார்த்னா ஆரோ மார்க்கை இப்படி போட்டுக்கோங்க, சவுத்னா இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சியோட சி எங்க இருக்கா? ஏ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சியோட செகண்ட் ரைட் 1 2. அப்போ ஏ இங்க வந்துருச்சு. ஓகே, உடனே எடுத்து நீங்க அங்க கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 பாக்ஸ் கிட்ட நீங்க போட்டுக்கோங்க. இது நான் பிகினருக்கு சொல்றேன், அட்வான்ஸா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தேவை கிடையாது. சென்டர் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க 4ன்னு. ஓகே, ஏவோட லெஃப்ட்ல யாரு? டி. அப்போ இந்த 3 பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. பி வந்து ஒரு எண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இங்கேயா இங்கேயான்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். அதுக்கப்புறம் இ வந்து பிக்கு சிக்கு நடுவுல. அப்போ நான் பி எங்க போட்டேன்னா இ தான் நடுவில் வரப்போறாரு, இங்கே சி. அப்போ இங்கே 2 இங்கே 2. அப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, டிஏ. இந்த 2 பாக்ஸ் நம்ம கொஸ்டினை பார்த்துக்கலாம். ஓ இஸ் மிடில். யார் மிடில் இருக்கா? இ தான் மிடில் இருக்கா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் இ. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். நிறைய கொஷின், 10 கொஷின் பார்த்தாலே உங்களுக்கே ஈஸியாயிடும். இப்போ பாருங்க, இதில் 8 பேர் உட்கார மாதிரி ரோ. இது நார்த் தான். எதுவுமே கொஷின்ல மென்ஷன் பண்ணலன்னா நீங்க நார்த்னு வச்சுக்கோங்க. ஓகே, P is third to the right of Q. Q ஓட third right 1 2 3. அப்போ P இங்க இருக்கு. R is second left of P. P ஓட second left என்ன? 1 2 இங்க. ஓகே, arrow mark இப்படி வச்சுக்கோங்க. S is at the one ends. ஓகே, S வந்து ஏதோ ஒரு எண்ட்ல இருக்க போகுது, ஆனா Q வந்து எண்டு கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம S இங்க தான் போடணும். ஏன்னா மற்றது எதுவுமே அவங்க சொல்லலைன்னா நம்ம எஸ் வந்து ஒரு எண்ணுனா கண்டிப்பா 1 2 3 4 5 6 7 8 எஸ் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? கியூ வந்து எண்டு கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இது வந்து கீவேர்ட். அப்போ எஸ் இங்க தான் வரணும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹூ சிட் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? 1 2. இங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. ஓகே, அப்போ யார் செகண்டா உட்காந்துருக்கா? கியூ தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? எது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கேளுங்க, நான் மறுபடியும் கூட உங்களுக்கு தனியா கூட சொல்றேன். 6 person MNOP என்ன பண்றாங்க? சவுத் ஃபேஸ். அப்ப இந்த இடத்துல சவுத், இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சவுத்னா என்ன? ஆரோ மார்க்கை இப்படி போட்டுருங்க. ஏன்னா நான் இப்படி பார்க்கும்போது எம்முக்கு, இப்போ நான் இப்படி பார்க்கும்போது எம்முக்கு ரைட்னா இது வரும், லெஃப்ட்னா இது வரும். அதே நான் இப்படி பார்க்கும்போது எம்முக்கு ரைட்னா இது வரும், லெஃப்ட் இது வரும்ல. ஸோ இது டோட்டலாவே சேஞ்ச் ஆகும் கொஸ்டினே. அப்போ M இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் Q. Qவோட இமீடியட் ரைட் என்ன? இப்படி பார்க்கும்போது இதுதானே ரைட்டு, ஏன்னா சவுத்தை பார்க்குறாங்க. அப்போ நான் இப்படி பார்க்கும்போது என்னோட ரைட் இதுதான். அப்போ M இங்க. O வந்து ஏதோ ஒரு எண்டில் இருக்காங்க, மொத்தம் 6 பேர். O வந்து ஏதோ ஒரு எண்டில் இருக்காங்க. P இஸ் இன் பிட்வீன் M அண்ட் R. ஓகே, எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் P இருக்க போறாங்க. அப்போ கண்டிப்பா இங்க P வராது, ஏன்னா வந்து இங்க 6 போட்டா M Pக்கு வந்துடாது. அப்போ இங்க வந்து 6, இங்க வந்து P, இங்க வந்து O. ஏன்னா O is at the end, ஏதோ ஒரு எண்ட்ல இருக்காங்க O. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Who is third from the left? லெஃப்ட்ல இருந்து யாரு இருக்கான்னா தேர்டா P தான் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய டவுட் படுவோம், ஏன் வந்து நம்ம வந்து இங்க R போட்டோன்னு. ஏன்னா இங்க Q வந்துருச்சு, எம்முக்கும் ஆருக்கு நடுவில் தான் P வரணும்னா இதுதான் கண்டிஷன். ஓகே, அடுத்து 7 people ஒண்ணுமே கொடுக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? நார்த்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. K is fourth to left of T. 4வது லெஃப்ட், T-யோட 4வது லெஃப்ட். T இப்படி இருக்கான், 1 2 3 4. அப்போ K இங்க இருக்கு. சேம் அதே தான். L is between the K and T.
கேக்கும் டீக்கு நடுவுல எல். ஏன்னா ஈக்குவலா இருக்கணும். பிட்வீன்னா 2 பேருக்கு நடுவுல கரெக்டா இருக்கணும். இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ் விட்டுக்கணும். டி வந்து எண்டு கிடையாது. ஓகே. அப்போ வந்து who sits the extreme right? இப்போ மொத்தம் 7 பேர்ல 1 2 3 4 5 6 7. அப்போ 7 இங்க இப்படி நம்ம வச்சுக்கலாம். இல்ல இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 2 இங்க 1 இங்க 1 1 2 3 4 5 6 7. அப்போ விடுபட்ட எழுத்து ஏதாச்சும் நம்ம இங்க வரணும். அப்போ ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கே இருக்கும், எல் இருக்கும், ஜே இருக்கும், எம் இருக்கும். இஃப் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அப்ளை பண்றோம்னா அதுதான் ஆன்சரா வரும். இந்த கொடுத்துருக்கிறதுல இருந்து கேட்க மாட்டாங்க. நான் இங்க உங்களுக்கு ஆப்ஷன் வைக்கல. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு அதை கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சாதான் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஹோம்ஒர்க் நீங்க போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நார்த் பேஸ்டு கொஸ்டின், நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஓகே. அடுத்து சில்லாகிசம். சில்லாகிசம் பொறுத்த வரைக்கும் ஆல் பென்ஸ் ஆர் புக், ஆர் சம் புக்ஸ் ஆர் பேப்பர். இந்த மாதிரி பார்த்தோன்னே சில பேருக்கு பயப்படுவீங்க. ஆல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல் ஏஆர் பின்னு என்ன பண்ணா எல்லா ஏவுமே பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். அதே சம் ஏஆர் பினா 2 பாதி பாதி. இது வந்து வென் டயக்ராம் மெத்தட்னுவாங்க. இப்படி போடணும். அதே மாதிரி நோ ஏ இஸ் பினா ஏவும் பியும் தொடர்புல இல்லை. அப்போ போட்டு இப்படி அடிச்சிடணும். ஓகே. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இப்போ ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். அப்போ ஆல்ல என்ன சொன்னேன், பென். நான் ஷார்ட்டா எழுதிடுவேன். ஆனால் இந்த இடத்துல 2 பி வந்தனால நான் பென்னு ஃபுல்லா எழுதிட்டேன். ஆல் பென்ஸ் ஆர் புக்ஸ். ஓகே. அப்போ சம் புக்ஸ் ஆர் பேப்பர். சம் புக்ஸ் ஆர் பேப்பர். நோ பேப்பர் இஸ் டேபிள். ஓகே. நோ பேப்பர் இஸ் டேபிள். இதுதான் ரிலேஷன். இப்போ கன்க்ளூஷன் என்ன கேட்பாங்கன்னா சம் பென்ஸ் ஆர் பேப்பர். பேப்பரும் பேனாவும் தொடர்புல இருக்கா? இல்ல. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு இது ரிலேஷன் தெரியுது. அப்போ கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி நோ பென் இஸ் டேபிள்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கரெக்ட்னு சொல்வீங்க. கரெக்ட் கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பென்னுக்கும் டேபிளுக்கும் ரிலேஷனே தெரியாது. நம்ம ரிலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ட்ரூ ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதுல டேபிளுக்கு பென்னுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து நோ தான் சொல்லணும். நோ மீன்ஸ் கண்டிப்பா அது ஃபாலோ ஆகாது. இதே வந்து நான் ஆப்ஷன்ல வந்து சம் புக் ஆர் பேப்பர் நான் கேட்டிருக்கேன்னு வைங்களேன். சம் புக் ஆர் பேப்பர்னு பென்னு நான் கேட்டிருக்கேன்னா இது கரெக்ட். ஏன்னா பாதி பென்னுல பாதி புக் வருது. அப்போ இதோட ஆன்சர் என்ன? எதுவுமே ஃபாலோ கிடையாது. தேர்டு மட்டும், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். இது ரெண்டுமே நெய்தர் ஆர் ஃபாலோவிங் தான். ஓகே. சிலாகிசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் பேங்கிங் லெவல் இதோட ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஆர்ஆர்பி லெவல் ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா மார்க் வாங்குற ஸ்கோரிங் பார்ட் ரீசனிங்ல. ஆல் கேட்ஸ் ஆர் டாக். ஆல்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இப்படி போடணும். சி நான் போட்டுட்டேன். ஆல் கேட்ஸ் ஆர் டாக். சம் டாக்ஸ் ஆர் என்ன, ரேட். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சம் கேட்ஸ் ஆர் ரேட். கேட்டுக்கும் ரேட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. அப்போ கண்டிப்பா நோ. ஆல் ரேட்ஸ் ஆர் டாக்ஸ். எல்லா ரேட்டுமே டாக்ஸா? கண்டிப்பா கிடையாது. எல்லா ரேட்ஸுமே டாக்னா எப்படி வந்திருக்கணும், இப்படி வந்து இப்படிதான் இருந்திருக்கணும். பட் நம்ம டயக்ராம் அப்படி கிடையாது. சம் ரேட்ஸ் ஆர் டாக்னு வேணா சொல்லலாம். ஓகே. அப்போ இதுலயுமே 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபாலோ ஆகாது. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆல் சேர்ஸ், நான் ஆல் என்ன சொன்னேன், இப்படி போட சொல்லியிருக்கேன் ஃபுல்லா. ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ். ஆல் டேபிள்ஸ் ஆர் டெஸ்க்ஸ். இப்படி போட்டுருணும். ஆல்னு வரும்போது நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். ஆல் சேரா டெஸ்கஸ், கரெக்ட் தான். இந்த சேருக்குள்ளதான் இந்த டெஸ்க் எல்லாம் வருது. டெஸ்க்குள்ளதான் சேர் எல்லாம் வருது. சம் டெஸ்கஸ் ஆர் சேர். சம் டெஸ்கஸ் ஆர் சேர்னா சில டெஸ்க் வந்து சேரா தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டுமே கரெக்ட் தான். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சம் ஆல் இதெல்லாம் வந்தாலுமே நம்ம கண்ணை மூட்டு கரெக்ட்னு போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல ஒரு 1/2 hourல நான்
உங்களுக்கு அந்த பிளாக்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸும் நான் சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். இப்போதைக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 3 பார்ட் உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.